விஜயின் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகரான விஜய் தற்போது வினோத் இயக்கத்தில் ஜனநாயகன் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இந்த படமானது அடுத்த ஆண்டு 2026 பொங்கல் பண்டிகைக்கு திரைக்கு வருகிறது. அரசியலில் களமிறங்கிய விஜய் நடிக்கும் கடைசி படம் என்று கருதப்படுவதால் ஜனநாயகன் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சமீபத்தில் இப்படத்தின் தளபதி கச்சேரி ஒரு பேரே வரலாறு என்ற பாடல் வெளியாகி மிகுந்த வரவேற்பை பெற்றது. இந்த படம் வெளியாவதற்கு முன்பே சுமார் 300 கோடிக்கும் அதிகமாக வசூல் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் உள்ள கோலாம்பூரில் வருகிற 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். இந்த படத்துடைய ட்ரெய்லர் ஜனவரி 1ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல் கிடைத்துள்ளது. இந்த ஒரு நிலையில்தான் ஜனநாயகம் திரைப்படம் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதாவது ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் ஜனநாயகன் படத்தை வெளியிட இருந்த தயாரிப்பு நிறுவனங்கள் பின்வாங்கியுள்ளதாகவும் பிற தெலுங்கு படங்கள் வெளியாக இருப்பதால் படத்திற்கு போதுமான தியேட்டர்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் இந்தியிலும் இதுவரை பெரிய அளவில் ப்ரமோஷன் செய்யாததால் அங்கேயும் மிகவும் குறைவான தியேட்டர்களே கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இதனால் படத்தின் வசூல் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்றும் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது.